ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த டம்ளரால் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் கொரன்னு போட்டு அரைச்சிக்கலாம். அரை மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு நம்ம இந்த கடலைப்பருப்போட கொஞ்சோண்டு சோம்பு ஒரு 4 வரமிளகாய் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த இதை என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை கொஞ்சோண்டு லைட்டாக ஆயில் தடவி இட்லி தட்டில் இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஹீட் ஆகும். ஆயில் ஊற்றிக்கலாம். அதுவும் கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, பட்டை 1, 2 கிராம்பு, அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு தாளிச்சிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கிட்ட 2 வெங்காயம், 2 தக்காளி அதையும் போட்டுக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயும் போய் ஒரு 1/4 மூடி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு வத்தப்பொடி, மல்லிப்பொடி போட்டுக்கலாம். போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வடகரியை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லிச்செடி கிள்ளி போட்டுக்கலாம் வாசனைக்காக. வடகரி போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிக்கலாம். ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோம். இந்த வடகரி இட்லி, தோசை, பூரிக்கு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எதுக்கு செஞ்சுருக்கோம்னா இட்லி வச்சுருக்கோம். சூடாக இட்லியை வச்சு நம்ம வடகரி வச்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.